friends, welcome to ECE preparation. இதில் நம்ம TRB ஓட 10th யூனிட் ஃபர்ஸ்ட் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கம்யூனிகேஷன் நெட்வொர்க்கும் சேட்டலைட் கம்யூனிகேஷனையும் கம்பைன் பண்ணி லாஸ்ட் யூனிட்டில் 2-3 இயர்ஸ்க்கு பிஃபோராக தான் ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் 2017 கொஷின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு கொஷின் கூட நமக்கு இந்த லாஸ்ட் யூனிட்லேருந்து கேட்டிருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அதுக்கப்புறம் தான் இந்த யூனிட்டே நியூவாக ஆட் பண்ணாங்க. அட் த சேம் டைம் 2021 கொஷின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் வெயிட்டேஜில் இந்த யூனிட்லேருந்து மட்டுமே 14 மார்க்ஸ் கேட்டிருப்பாங்க. அதாவது 10 1 மார்க்ஸும் 2 மார்க்ஸும். ஸோ டோட்டலாக வந்து 14 மார்க்ஸ் கிட்ட கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து இப்போ நியூவாக ஆட் பண்ணது. ஸோ தியரி பார்ட்டு இதை ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஈக்குவல் வெயிட்டேஜில் தான் நமக்கு டிஆர்பி கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் டிஆர்பிக்கு படிச்சுட்டு இருக்கிறாங்க, அதர்வைஸ் இசிஇ ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறாங்க அப்படின்னாலும் நம்மளோட சேனல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். ஓகே, தென் ஒன் மோர் திங், ப்ரீவியஸ் யூனிட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முழுக்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கேட்ட சம்ஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி வித் சொல்யூஷனோட நம்ம கொடுத்துருப்போம். பட் இது ஃபுல் அண்ட் ஃபுல் தியரி பார்ட் அப்படிங்கிறதுனால ஒரு சின்ன கான்செப்ட் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதாவது டாபிக் வைஸ் சின்ன கான்செப்ட் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்ருக்குறோம். உங்களுக்கு ப்ரீஃபாகவே எனக்கு நோட்ஸ் வேணும், இல்லை எனக்கு லாங் எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படிங்கிறவங்களும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்க நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா தாராளமாக அது நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் சூஸ் பண்ணிக்கக்கூடிய டாபிக் வந்து நெட்வொர்க் டோபாலஜி. ஓகேங்களா? ஸோ அதுக்கு இன்னொரு நேம் வந்து ஃபிசிக்கல் டோபாலஜி அப்படிம்பாங்க. ஃபஸ்ட்டு இது என்ன கொஷின் கேட்பீங்கன்னா, இந்த இது வந்து சிலபஸ்லேயே இல்லையே மேம் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. கிடையாது. ஆக்சுவலாக இது வந்து ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபண்டமெண்டல்ஸ் அப்படிங்கிறதுனால சிலபஸில் இருக்கணும் அப்படிங்கிற நெசசிட்டி கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் எதை படிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அதுக்கு முன்னாடி பேசிக்ஸ் படித்தா தான் உங்களுக்கு என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறதே உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகேங்களா? ஸோ அந்த வகையில் நெட்வொர்க் டோபாலஜி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டோபாலஜி அப்படின்னா என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. டோபாலஜி மீன்ஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா நெட்வொர்க் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நான் ஒரு பர்டிகுலர் ஒரு நெட்வொர்க்கை நான் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா வித் த ஹெல்ப் ஆஃப் டோபாலஜியில் தான் நான் ஒரு நெட்வொர்க்கை க்ரியேட் பண்ண முடியும். அது வந்து பை யூஸிங் சிஸ்டமாக இருக்கட்டும், மொபைலாக இருக்கட்டும், சம் டிவைஸாக இருக்கட்டும், எனி டிவைஸ் இஃப் யூ வாண்ட் டு க்ரியேட் எனி நெட்வொர்க் அப்படின்னா இட் ஷுட் பி கால்ட் அஸ் டோபாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ டோபாலஜியில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டோபாலஜி இருக்குது. பஸ் டோபாலஜி, ஸ்டாரு, மெஷ்ஷு, ரிங்கு, ட்ரீ, ஹைப்ரிட் அப்படிங்கிற மாதிரி நிறைய டோபாலஜி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது தியரிட்டிக்கலாக எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா இட்ஸ் ஏ ஃபிசிக்கல் இன்டர் கனெக்ஷன். ஓகே, ஸோ ஒவ்வொரு எலமெண்ட்டையும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஃபிசிக்கலாக இன்டர் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? தென் ஒன் மோர் திங், எல்லா கம்ப்யூட்டர்ஸுமே கலெக்ட் பண்ணி அதில் என்ன இருக்கும் அப்படின்னா சிமிலர் போர்ட்டகால்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ அந்த போர்ட்டகால்ஸ் எதை அலோவ் பண்ணும் அப்படின்னா ஒரு சிஸ்டமில் இருக்கக்கூடிய டேட்டா வந்து இன்னொரு சிஸ்டம்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணும். ஸோ அந்த வகையில் கலெக்ஷன் ஆஃப் சிஸ்டம்ஸில் வந்து ஷேர் ஆகக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டோபாலஜி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்தது நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா டைப் ஆஃப் நெட்வொர்க் டோபாலஜி. இப்போ நான் சொன்ன டைப்ஸ் அத்தனையும் ஒவ்வொரு டோபாலஜியாக எடுத்து அதுக்கான ஃபியூச்சர்ஸ் என்ன, அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஸோ இது தெரிஞ்சாதான் இதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கக்கூடிய லேண்ட், மேன், வேன் இது மூணும் வந்து நம்மளோட சிலபஸில் இருக்கும். ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சாதான், அதாவது டோபாலஜி பற்றி உங்களுக்கு தெரிஞ்சாதான் அந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ அந்த லேண்ட், மேன், வேனையும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா செப்பரேட் வீடியோஸ் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்குறோம். ஓகே, ஸோ நம்மளோட வீடியோஸை வந்து ஃபர்தராக பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.